பண்ணணும்ல. Yes. Hallelujah. டீச்சிங் வந்துச்சுன்னா என்ன வருது? Blessing வருது. It's on the way. யதார்த்தமா யூடியூப்ல நான் ஒரு மெசேஜஸ் கேட்டுட்டு இருந்தப்ப ஒன்னு பாப்பாச்சு. R.W. ஷாம்பக் அப்படிங்கிற ஒருத்தருடைய ப்ரீச்சர், பழைய ப்ரீச்சர். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் கேட்டிருக்கேன். அப்போ A.A. ஆலன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், பெரிய ரிவைவலிஸ்ட், ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட், பெரிய ஜெனரல். அவங்கெல்லாம் வந்துட்டு 1950 இந்த பீரியட்ல வல்லமையா பயன்படுத்தின மகிமையின் பாத்திரங்கள். அவரோடு இவர் இருந்தவர், அவருடைய ஊழியத்தில் இவர் இருந்து அதை கண்கூட பார்த்தவர். அப்ப அந்த அந்த டைட்டில் எப்படின்னா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் யூ எவர் சா? நீங்க பார்த்த அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம் எது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த டைட்டில் அந்த அந்த டெஸ்டிமனி ஷேர் பண்றார். A.A. ஆலன் வந்திருந்த ஒரு கூட்டத்தில், அந்த கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இவர் அங்க இருக்கிறார், அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் வியாதியிலிருந்து சுகமாகிறதுக்கு அநேகர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு லேடி வந்து அவங்களும் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 26 டிஃபெக்ட் பிறந்ததிலிருந்து, கடுமையான பாதிப்போட பிறந்த குழந்தை, ஆண் குழந்தை. ஆனா ஆண் குழந்தைக்கான ஆர்கனே இருக்காது. 2 கண்ணு இருக்க இடத்துல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அவ்வளவுதான். இந்த நாக்கு வந்து வெளியில தொங்கி இந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்கும் நாக்கு எப்பவுமே. கால் வந்து இப்படி முடங்கி இப்படி இருக்கும், 2 காலம். கை 2 ஒன்னோட ஒண்ணு இப்படி கிளப் ஆகி வயிற்றுக்குள்ள போய் இருக்குமா கை வந்துட்டு. பேசவெல்லாம் என்னன்னா முடியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. இந்த மாதிரி 26 கடுமையான குறைபாடுகளோட பிறந்த ஒரு குழந்தையை தூக்கிட்டு எந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்க? A.A. ஆலன் ஐயா மீட்டிங். அந்த மாதிரியான ஃபெய்த்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய காரியம் தீவுல நடக்குது. ஆமென். I believe. முடியாத கேஸையெல்லாம் இங்க தூக்கிட்டு வருவாங்க, ஆமென். அந்த மாதிரி ஒரு நெருப்பு இந்த தீவுல ஆண்டவர் பத்த வைக்கிற நேரம் வந்தது. எஸ். காய்ச்சல் தலைவலிக்காக இல்ல, எஸ், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய வரலாறு திரும்பவும் வருகிறது. That is revival. ஆமென். அந்த குழந்தை கிட்டத்தட்ட 4 வயசு ஆக போகுது. அப்ப அந்த கார்டு கொடுப்பாங்கல்ல, கொடுத்து ஜெபத்துக்கு அந்த கார்டை வச்சு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷாம்பக் வந்து என்ன செய்யறாருன்னா, ஃபெய்த்தை குறித்து டீச் பண்றாரு. டெய்லி 3 மெசேஜ். அந்த வாரம் முழுசும் அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா வந்து உட்காந்து செய்திகளை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க வெளியூர்ல இருந்து வந்து கார் எடுத்துட்டு வந்து பழைய ஒரு ஃபோர்டு கார்ல வந்து ரூம் போட்டு தங்கி அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, நாளை கழிச்சு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில கிட்டத்தட்ட 7வது நாள் ஆச்சு, கூட்டம் முடிய போகுது. இன்னும் அந்த அம்மாவை யாரும் என்ன செய்யல, கூப்பிடவே இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த ஷாம்பக்ட வந்து அந்த அம்மா சொன்னாங்களாம், பிரதர், லாட்ஜில் தங்கியிருக்கேன், காசு கொண்டு வந்ததெல்லாம் செலவாயிடுச்சு, $20 மட்டும் மிச்சம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன பண்ணுவேன்னு என்னன்னா தெரியாது. அப்ப இவர் சொன்னார, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதா, நான் ஒன்றும் செய்ய முடியும், இன்னைக்கு கூப்பிடலைன்னா நானே வந்து தேவ மனுஷன்ட்ட நான் போய் என்ன செய்யறேன், ஒன்று நானே அவர் இருக்கிற இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போய் ஜெபம் வைக்கிறேன், இதை வேணா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுறாராம். இவர் வர்ஷிப் பண்ணிட்டு அந்த ஃபைனல் டேல இப்ப ஆலன் வருவாருன்னு சொன்ன உடனே ஆலன் வந்து நின்று, அவர் வந்த உடனே சொல்றாராம், now I am going to take a faith offering அப்படிங்கிறார். ஒரு விசுவாச காணிக்கை நான் என்ன செய்ய போறேன், எடுக்க போகிறேன். அந்த டேர்மே புதுசா இருந்துச்சா எல்லாருக்கும். அது என்ன விசுவாச காணிக்கை அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொன்னாராம், உங்களால கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, faith offering. எஸ்.
அதை டிக்ளேர் பண்ண உடனே அந்த ஷாம்பக் பார்க்குறாரு. 3000 பேர் கூடி இருந்த அந்த கூட்டத்தில் பின்னாடி உட்கார்ந்துருந்த இந்த அம்மா அந்த குழந்தைய தன்னோட வந்திருந்த இன்னொரு சகோதரி கையில கொடுத்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தட 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 தடன்னு ஓடி வந்து அந்த குழந்தை தானே அந்த குழந்தை எஸ் தட தட தடன்னு ஓடி வந்து முதல் ஆளா காணிக்க போட்டிருக்காங்க. இந்த ஷாம்பக் என்ன வச்சிருக்கிறாருன்னா, என்னதான் இந்த அம்மா காணிக்க போட்டுச்சுன்னு முதல் காணிக்கை பார்க்கணும்ல அப்படின்னு வந்து பார்த்தா $20. அந்த அம்மா கையில இருந்த மொத்தமே எவ்வளவுதான்? $20. 20. அதுக்கப்புறம் எங்க போவாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அந்த ஃபெய்த் வந்த உடனே அந்த $20 போட்ட உடனே கர்த்தர் யாரை பார்த்தாரு? அந்த அம்மாவை பார்த்தாரு. அந்த அம்மாவை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா அந்த அம்மா கர்த்தரை பார்க்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். இட்ஸ் a powerful teaching. எஸ். உங்களை அவர் பார்த்துட்டாருன்னா நீங்க அவரை பார்க்கிற நேரம் வந்துருச்சு. இவர் சொன்னாரா, ஆண்டவரே நான் ஒரு வாரமா பிரசங்கம் பண்றேன், என் ஃபெய்த் மெசேஜை கேட்டு இந்த அம்மா ஃபெய்த்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரியான ஃபெய்த் என்கிட்ட என்னன்னா இல்லப்பா, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு அவர் அழுதாராம். எஸ். இது யாருக்கு தெரியாது? ஆலனுக்கு எதுவுமே என்னன்னா தெரியாது. இந்த சூழ்நிலையில ஆலன் வந்து பிரசங்கம் பண்றாரு. ஆஃபரிங் முடிஞ்ச உடனே பிரசங்கம் பண்ண 15வது நிமிஷத்துல பிரசங்கம் அப்படி இதாகுது. இதான் சொல்றாரு, ஒரு பெரிய பில்டிங்கை நான் என்ன செய்றேன் பார்க்கிறேன். இந்த பில்டிங்ல ஒரு டெலிவரி வார்டு நான் பார்க்கிறேன். இந்த டெலிவரி வார்டுல நிறைய டாக்டர் சுத்தி இருக்கிறாங்க. ஒரு பையன் பிறகுறான். டாக்டர் சொல்றாங்க, அந்த பையன் தன்னுடைய முதல் பிறந்த நாள் கூட என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். 12, 13, 14, 26 குறைபாடுகளோட பிறந்திருக்கிறான் அந்த பையன். நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அந்த அவங்க வந்த ஊர் சொல்றாராம், அந்த ஊர்ல ஒரு ஓல்டு ஃபோர்டு கார்ல வந்திருக்கிறீங்க. மதர் யூ ஆர் ஹியர். அந்த தாய் இங்க உட்கார்ந்து இருக்கிற, முன்னாடி வா, திஸ் இஸ் யோர் சைல்ட். இவருக்கு ஷாம்பக்கு வந்து என்ன ஆயிப்போச்சா, என்னடா நடக்குது அப்படின்னா, அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்களாம், அழுதுகிட்டே வர்றாங்களாம். நாக்கு இங்க தொங்குது, கண்ணு இல்ல, காது இல்ல, கை காலு. அந்த குழந்தைய அப்படி கையில தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா அந்த பக்கம் நிக்கிறாராம். ஆலன் வந்து இங்க எங்கேயும் அப்படி நடந்து ஜெபம் பண்றப்ப எல்லாரும் கண்களை மூடுங்கன்னு சொன்னாங்களாம். இந்த ஷாம்பக் சொன்னாரா, நான் கண்ணை மூட மாட்டேன். I want to see this miracle. Yes. இதை நேரடியா பார்த்தவருடைய டெஸ்டிமனி இது. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா, ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விட்ட ரப்பர் பேண்ட் டப்புன்னு உள்ள போற மாதிரி நாக்கு படான்னு உள்ள போச்சான். ஆமென். கண்ணை பாக்குறாரா, வெள்ளை வெள்ளேன்னு வெறுமனே என்னமோ வெளிரி போயிருந்த கண்ணு அப்படியே அழகா ப்ளூ கலர்ல கண்ணு ஃபார்ம் ஆகுதான். அப்படி இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அந்த கால் வளைஞ்சு போயிருந்த கால் சட்டுன்னு நேராகி நார்மலுக்கு வருதான். கை ஸ்ட்ரைட் ஆகுதான். எல்லாமே ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அந்த குழந்தை அப்படி கீழே இறக்கி விட்டாரா. அப்பதான் முத பாக்குறான். நேரா யார்ட்டனா அந்த குழந்தை அம்மா கை நீட்டினா அம்மான்னு தெரியும்ல, டச் தெரியும்ல, நேரா ஓடி போய் ஜம்ப் பண்ணா. யாரு மேலனா, அம்மா மேல ஜம்ப் பண்ணி அம்மாவை பார்த்து மாமா மாமா மாமான்னு முத அந்த குழந்தை அவங்க மதரை கூப்பிடுறத இவர் பார்த்தாராம். 26 அற்புதம் ஒரே நேரத்தில். ஆமென். எஸ். ஷாம்பக் சொல்றாரு, அதை ஏன் ஆண்டவர் செஞ்சார்னா, தேவன் இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை என்னால என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை கிடக்கு. எஸ். தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்கிற ஒரு திரை என் கண்ணு முன்னாடி கிடக்கு. இந்த திரையை நீக்கக்கூடிய அற்புதத்தை நீ பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில என்ன பாப்ப. ஆமென். இத பார்த்துக்கிட்டு இருந்தவங்க 12 பேரா வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்களாம்.
இந்த மிராக்கிளை பார்த்தோன்னே ஒரு ஜெபம் பண்ணாமலே டென்ஷன்ல அப்படி நின்னாங்களாம், ஜெனரல் மாதிரி அப்படி. 12 பேர். Yes. அந்த கூட்டத்துல பிறவி குருடர் சில பேர் வந்திருந்தாங்களாம், ஸ்டிக்க வச்சுக்கிட்டு. பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது. வந்திருந்த 4 பேர் என்ன சொல்றாங்க, 4 பேருக்கு அட்ட டயத்துல பாப் அப்படின்னு கண்ணு திறந்துருச்சாங்க. Yes. கண்ணாடி போட்டிருந்தவங்க எல்லாம் தூக்கி கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடி சரியாச்சு. ஸ்பைன் ப்ராப்ளம் இருந்தவங்க அந்த 3000 பேர் இருந்த அந்த இடத்துல பிரச்சனையோடு இருந்த அத்தனை பேருக்கும் அந்த ஒரு அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நொடியில எல்லா பேருக்கும் அற்புதம். Amen. ஹிஸ்டரி. Yes. தேவன் செஞ்சது. Yes. இவ்வளவு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு அவர் ஒண்ணு செய்ய சொன்னா அது எப்படி செய்வாரு, அது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன இல்லன்னா வாய்ப்பே இல்ல. விசுவாசத்துல தீய வைக்க. சந்தேகம். Yes. இந்த திரை இருக்கு பாருங்க, கண்ணு முன்னாடி இந்த திரை. Yes. இந்த திரையை நீக்கிறதுக்குன்னு திரையை கிழிப்பாரு. Amen. அல்ல அந்த திரையை நீக்குவாரு. Yes. அந்த திரை தான் உங்க லைஃப்ல தேவன் செய்ய போகிற அற்புதம். அற்புதம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. நீங்க பரலோக கவனத்தை ஈர்க்கிறப்ப பரலோக இந்த உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நடந்த அற்புதம் இந்த தீவுல, இந்த ஊர்ல, உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து ஒரே நாள்ல சர்ச்சில் வந்து விழ வைக்கிற ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவர். Do you believe this? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார். இந்த ஃபாஸ்டிங் டேல 3rd டேல சொல்றார், இன்னைக்கு அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறவங்க இன்னைக்கு அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது என்னன்னா, இல்ல ஆண்டவர் செய்வார்னா உலகம் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ப மாட்டேன்னு சொல்லுது. அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் சாத்தியமே என்னன்னா இல்லை, இல்ல. ஆனா உங்களோட தேவன் பேசி இருக்கிறதுனால உனக்கு அடக்கம், அடக்கம். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி he wants to see you. எனக்கு செய்யறதுன்னா உடனே செய்வாரு. ஆனா எனக்கு செய்ய போற காரியம் பாடி ஆஃப் கிரைஸ்டிங்க தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அவர் என்ன பார்க்க என்ன செய்யறாருன்னா விரும்புகிறார். இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்படும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணாமலே உங்க டெஸ்டிமனியை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ கேட்கிற அத்தனை பேர் லைஃப்லயும் அற்புதம் நடக்கும். அப்படி ஒரு சாட்சிக்கு நான் உன்னை நம்பி இருக்கேன்றார் ஆண்டவர். உனக்கு மட்டும் நடக்காது, உனக்கு நடந்ததை கேள்விப்படுறவங்க, உனக்கு நடந்ததை கண்ணால பார்க்கிற ஒவ்வொருத்தனும் துள்ளி குதிப்பான். உனக்கு நடக்க போகிற ஒரு அற்புதம் ஒரு பெரிய திரையை விலக்கி கர்த்தர் யாருங்கிறத, அவர் என்ன செய்ய வல்லவர்ங்கிறத இந்த தலைமுறைக்கு ஃப்ரெஷ்ஷா சொல்றதுக்கு I have chosen you. அற்புதம் பாடியில நடக்கிறது இல்ல, அது ஸ்பிரிட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. Amen. The miracle will never ever begin in your flesh. It has already happened in your spirit.
ஆவியில தேவன் ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சாரு, அதுவும் பாடியில மேனிஃபெஸ்ட் ஆகிதான். இது சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும். எஸ். இது சொல்றதுக்கு ஒரு லைஃப் வேணும். ஆமென். அதான் நீங்க. எஸ். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பார்க்க விரும்புறாரு. ஆக்க விரும்புகிறார். நீங்க அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். அதுக்கு தான் இத்தனை வருஷம். சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி என்னால வரவே முடியல. இங்க இருந்து வர்றப்ப நான் வந்து கண்ட்ரோல் ஆயிட்டேன். ப்ரொஃபட்டிக்கல் ரெல்முக்குள்ள நான் போயிட்டேன். அதனால எனக்கு ஸ்ட்ராங்கா ஒண்ணு தெரியுது, ஒரு திரை வந்து விலக போகுது. ஆமென். எஸ் 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 எஸ், ஐ பிலீவ். ஹalleluya. அது விலகுறப்ப நம்ம கண்ணே முதல்ல திறக்க போகுது. எஸ். இப்படிப்பட்ட ஆண்டவரையா நான் விசுவாசிச்சேன், இப்படிப்பட்ட தெய்வத்தையா நான் ஆராதிச்சேன், இந்த தெய்வத்தால இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? ஆபிரகாமின் தேவன் தான் என்னோட தேவன், ஈசாக்கின் தேவன் தான் என்னுடைய தேவன், அவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். இந்த ஜெனரேஷனுக்கு நான் தான், இந்த தலைமுறைக்கு நான் தான். என்ன தாண்டி நான் போக என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா என்ன நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்யறாரு. இது செய்யறதுக்கு முன்னாடி தேவன் எவ்வளவு பெரிய டீச்சிங்கை தந்திருக்கிறாரு, எவ்வளவு அருமையான வாக்கு தந்தங்களை தந்திருக்கிறாரு. இன்னும் சந்தேகம்னா நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்கிறாரு. உன்னை நான் சந்தேகப்படலையே, உனக்கு என் மேல சந்தேகம் வருது. ஆண்டவர் தந்திருக்கிற தருணத்தை பயன்படுத்திக்கிறோம். பெரிய செய்தி இது. இதை வந்து நான் கடகடன்னு கொட்டி விட்டுட்டேன். இதை உடைச்சு பிரசங்கம் பண்ணோம்னா பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். எங்க உட்கார்றீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, பார்க்கறாரு. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நான் அவரை கவர்ந்தேன், அவர் எனக்கு செய்த அற்புதம் இந்த உலகத்தை கவருது. சில
சொல்லுங்க, நான் அவர் இருதயத்தை கவர்ந்தேன். நான் அவர் இருதயத்தை கவர்ந்தேன். எனக்கு அவர் செய்த அற்புதம், எனக்கு அவர் செய்த அற்புதம் இந்த உலகத்தினுடைய கவனத்தை கவர்கிறது. இந்த உலகத்தினுடைய கவனத்தை கவர்கிறது. அப்படி ஒரு அபூர்வமான நிகழ்வை இந்த தீவில் ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். I believe. Hallelujah. Hallelujah. அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு காரியம் it's going to happen in தங்கச்சி மட். ஆமென். Hallelujah. எங்க நடக்க போகுது? தங்கச்சி மடத்தில். அந்த ஸ்பிரிட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. And it's going to manifest in the natural realm. நேத்து ஈவினிங்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் கொடுத்த அப்படியே அந்த தீர்க்க தரிசனங்கள், ஜனத்தோடு கூட நான் உனக்கு என்ன தருவேன்? நிலத்தை தருவேன். ஆமென். ஆண்டவரே, இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே, இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே, what you have seen in the scriptures will definitely come to the picture. Amen. Hallelujah. Hallelujah. வசனத்துல நீங்க எதை பார்த்தீங்களோ அது பிக்சருக்கு அதுதான் ஆகணும். வந்துதான் ஆகணும். வரோம் 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 வரோம். Hallelujah. Hallelujah. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அந்த நூற்றுக்கு அதிபதியோட ஃபெய்த் ஆண்டவர் கவனத்தை கவர்ந்துச்சாயா? கவர்ந்துச்சு. எல்லாரும் டீச்சிங்கை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. மத்தேயு 7ல அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார். ஆனா 8வது அதிகாரத்துல நூற்றுக்கு அதிபதியுடைய ஃபெய்த்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்றாருன்னா ஆச்சரியப்படுறாரு. இங்க ஃபெய்த் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துது. ஆனா நீங்க ரிசீவ் பண்ண போற மிராக்கிள் இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்த போகுது. அப்படி கவனத்தை கவர்ந்தான் பாருங்க. கவர்ந்தா ஃபெய்த்தை தவிர வேற எதுவும் ஆண்டவருடைய கவனத்தை என்ன செய்யாது? கவரவே கவராது. ஆமென். அதனால உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதை குறித்து தேவன் உங்க இடத்துல பேசியிருக்கிறாரா? எஸ், பேசியிருக்கிறார்ல. அதை பிலீவ் பண்றதுல என்ன தப்பு? பிலீவ் பண்ணலன்னா தான் தப்பு. ஹalleluya. அதனால ஆண்டவர் சொன்ன காரியத்தோட அப்படி சஞ்சரிச்சு உங்க சஞ்சரிச்சு அறைக்குள்ள அவரோட நீங்க உறவாடி சகவாசம் பண்ணி he wants to see you and your faith. அவனுடைய விசுவாசத்தை அவர் கண்டு கொடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது பண்ற அறிக்கையா இருக்கட்டும், அதை ஆண்டவர் பார்க்க என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இன்னைக்கு அற்புதம் செய்யறாரு. ஆமென். அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். உங்க மூலமா அந்த திரை எடுத்து விடுறாரு. ஆமென். உங்க மூலமா அந்த திரை எடுத்த உடனே எல்லார் கண்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்பா, எல்லார் கண்களையும் திறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க லைஃப்ல செஞ்சு ஒரு பெரிய திரையை விலக்கி விட போறார். ஆமென். I believe. திரை விலகுகிறது. திரை விலகுகிறது. திரை விலகுகிறது. திரை விலகுகிறது. திரை விலகுகிறது. திரை விலகுகிறது. திரைக்கு பின்னால் இருந்த அற்புதத்தை ஆண்டவர் கண்கள் காணும்படி ஆண்டவர் திரையை விலக்குகிற ஒரு காரியத்தை செய்கிற உன்னுடைய தருணம் வந்தது. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. தொடர்ந்து அறிக்கை செய்வேன் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. உங்களோட நான் நடப்பேன் ஆண்டவரே. நடப்பேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஆமென் சொல்லுவேன் ஆண்டவரே. சொல்லுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 ஹalleluya, 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 ஹalleluya. கொடுக்க முடியாததை நீங்க கொடுத்தீங்க பாருங்களேன், அதை கர்த்தர் பார்த்தார். நீங்க கொடுத்ததை பார்க்கல, கொடுத்த உங்களை பார்த்தார். நீங்க கொடுத்ததை பார்க்கல, கொடுத்த
உங்களை பார்த்தாரு. நீங்க இனிமே அவரை பார்க்க போறீங்க. என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். லகாய் ரோய், லகாய் ரோய். பாசிங்ல ஆண்டவர் இந்த நாமத்தை தான் கொடுக்குறார். லகாய் ரோய், லகாய் ரோய் ரோய், லகாய் ரோய், லகாய். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். பரலோக கவனத்தை Thank you, அப்பா. தீர்க்க வேண்டுமே. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாவங்கள் பலப்படுத்தியதற்காக நன்றி. வேண்டுமே. திரை விலக போகிறது என்றதை சொன்னதுக்காக நன்றி. திரைக்கு பின்னால் இருக்கிற காரியத்தை எல்லாரும் காணக்கூடிய விதத்துல திரை விலக போகிறதற்காக நன்றி. இந்த குட்டி தீவுல நீங்க செய்ய போற காரியம் பயங்கர ஆண்டவரே. அதற்காகவே இந்த தீவை நீங்க சூஸ் பண்ணதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தீவுல இருந்து ஒரு டீச்சிங் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த தீவுல ரிசீவ் பண்ண போற பிளஸிங்ஸ் சரித்திரமாய் மாற ஆண்டவரே. இது தேவனுடைய நகரமாய் மாறும். இந்த தீவு தேவனுடைய நகரமாய் மாறும். இந்த தீவு தேவனுடைய நகரமாக மாறும். அதை மாற்றக்கூடிய காரியத்தை தேவன் இங்க செய்ய போகிறார். அவருடைய மகிமை இங்க வெளியரங்கமாகும் பொழுது தேங்க்யூ அப்பா. அவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க இங்க செய்ய போற தயவுக்காக, அந்த நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாளை முடிக்க முடியல ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க நீங்க மாத்திரம் Hallelujah.